வணக்கம். இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 முட்டை எடுத்திருக்கேன். அதோடைய வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பிளெண்டரோ இல்லை ஹேண்ட் பீட்டரோ இருந்திங்கன்னா எடுத்து நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆனதும் இது கூட ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த ரொம்ப குட்டி குட்டியாக வரும் அந்த நுரை வந்துட்டு அந்த மாதிரி கல் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு கேக்கை நல்லா சாஃப்டாக உப்பி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நான் எக்கோடைய மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துகிட்டு லேசாக ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபோர்க்காலேயோ அப்படி இல்லைன்னா நார்மலாக முட்டை பீட் பண்ணுறதாலேயோ வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். 1/4 கப் பட்டர், ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துருக்கோங்க. அப்படி இல்லை இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கிறேன். இது கூட 1/2 கப் நான் வந்துட்டு நார்மல் பால் தான் சேர்க்குறேன். இது காய்ச்சாத பால் சேர்த்துட்டு ஒரு முறை அடிச்சுக்கிறேன். இது நல்லா அடித்ததும் இது கூட இப்போ மாவு சேர்க்கலாம். நம்ம எந்த கப் அளவு எடுத்துருக்கோமோ அதே கப்பால் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, சாதாரண சமையல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு இதை எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். அங்கங்கே அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இது சிம்பிளாக நல்லா தயாராகிடுச்சு. இந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தெரியணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கோட ஒயிட்டையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப்லேயே பண்ணணும். ரொம்ப அப்போ வந்துட்டு பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியாலே பண்ணிக்கலாம். இது தயாரானதும் நான் வந்துட்டு கேக்கு பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கேக் மோல்டு இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் திக் பாட்டம்டு ஸ்டீல் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் அடியில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஓரங்கள்லேயும் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பட்டர் வாங்கும்போதே அதிலே ஒரு பேப்பர் இருக்கும், அதையே கூட கீழே போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி மாவு போட்டு நீங்கள் பேக் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதில் வச்சு பேக் பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கு. இப்போது ஓரளவு அந்த கேக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்லேயும் அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை விட்டு நம்ம வந்துட்டு அது வெந்துருச்சான்னு பார்க்கணும். அந்த டூத் பிக்கில் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா கேக்கு பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை எடுத்து நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது கேக்கு ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக தயாராகிடுச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த கேக்கு ஓரங்கள்லேயும் சரி அடியிலையும் சரி ரொம்ப கருகி போகாமல் நமக்கு பார்த்துக்கும். சம்டைம்ஸ் கேக்கு வந்துட்டு அடியில் மொறுமொறுன்னு ஆகிடும், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கும். இப்போது இந்த கேக்கை வந்துட்டு நான் 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையில்லை அப்படின்னா டைரெக்டாக க்ரீமை ரெடி பண்ணிவிட்டு அது மேலே போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இப்படியே வெறும் கேக்கை மட்டும் வச்சுட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும் கேக்கு சாப்பிட்றதுக்கு. கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் லேயர் போடும்போது அப்படி என்னென்னா கத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த கேக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கரைச்சி எட்டக்க எடுத்துக்கிறேன். ஒரு பவுலை நல்லா அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
அதில் விப்பிங் க்ரீம் பவுடர் 2 பாக்கெட் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் லேயர்லாம் எதுவும் போடலைன்னா ஒரு பாக்கெட் மட்டும் சேர்த்தா போதும். 2 பாக்கெட்டுக்கு 1 டம்ளர் நான் பால் சேர்த்துக்கிறேன். நார்மல் காய்ச்சாத பால் தான். சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இது கூட ஃப்ளேவர்ஸ்க்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 8லேருந்து 10 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சர்க்கரை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிட்டால் சிம்பிளாக க்ரீம் வந்துட்டு தயாராகிடும். இப்போது க்ரீம் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு கேக் மேலே அப்ளை பண்ணால் நிற்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்துற அந்த சர்க்கரை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நான் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லைன்னா கூட வெறுமனே ஸ்பூனாலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இந்த கேக்கோட 2 ஓரங்களையும் நான் ஒரு 2 பீஸாக வெட்டி எடுத்துக்கிறேன். நான் ஹார்ட் ஷேப் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லைன்னா அப்படியே ரவுண்டு ஷேப்பாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த 2 ஷேப்பையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம க்ரீமை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் கேக்கை. ஒன்று சாக்லேட்டை ஃபுல்லாக மெல்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அழகாக கவர் ஆகிடும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதே க்ரீமில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அது மேலே இன்னொரு பவுலில் டார்க் சாக்லேட் போட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஓரங்களில் மட்டும் நான் ஊற்ற போகிறேன். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான். இதை ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். இது நல்லா செட் ஆகிடும். க்ரீமு இந்த சாக்லேட்லாம் நல்லா செட் ஆகிடும். இது ஆப்ஷனல் தான். ஒரு ப்ரெட்டில் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு பீசஸ் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் மேலே க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு பீசஸும் வச்சு அந்த சாக்லேட் சாஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன் நான். எதனா குட்டி குட்டி சாக்லேட் எதனா மணி மாதிரி சாக்லேட் இருந்தால் கூட நீங்கள் அந்த கேக்கு மேலே தூவிட்டால் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற க்ரீமில் நான் வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒரு கோன் நம்ம செய்ய போகிறோம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு நார்மல் கவரோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பரோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்துட்டு க்ரீம் டெக்கரேட் பண்ணுற அச்சு இருந்தால் நீங்கள் போட்டுட்டு அது மேலே க்ரீம் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனேவே க்ரீமை போட்டு அந்த டிப்பை மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை நேம் எழுதுறதா இருந்தால் கூட எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தயாராகிடும். இப்போது சிம்பிளாக வீட்டிலே செய்யக்கூடிய கேக்கு ஈஸியாக தயாராகிடுச்சு. இந்த கேக்கு கட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது.
இந்த கேக்கை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.